Hello viewers, welcome to my channel. நாம இப்போ 6th standard English bridge course moduleல topic 10 பார்க்கிறோம். The day 5 activity. Question number 4. The present continuous is used for an action going on the time of speaking. Present continuous அப்படின்னாவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து உங்களுக்கு இதை வாசிச்சு காட்டிட்டு இருக்கேன். So I am reading this textbook அப்படின்னு சொல்லலாம். I am reading this bridge course அப்படின்லாம் இல்லையா, அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், the boys are playing hockey. இந்த பையனுங்க ஹாக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, ஆர் பிளேயிங். இந்த பிளே வந்து ஒரு verb இல்லையா, பிளே பக்கத்துல ing அப்படின்னு போடுறாங்க, பிளேயிங். இந்த ஐஎன்ஜி அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் போதே அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து அந்த விஷயம், தொடர்ந்து அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிளேயிங், ரைட்டிங், ஈட்டிங், சிங்கிங், டான்சிங், இது மாதிரி verb கூட ஐஎன்ஜி வந்தாவே இட் இஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ். அதுவும் அந்த விஷயம் தொடர்ந்து நடந்திருக்கனால பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he is eating an orange. ஆரஞ்சு அவன் சாப்பிட்டு இருக்கான், இப்ப சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிக்கல, is still eating. இப்பதான் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிச்சு உள்ள சொலைகளை ஒன்னொன்னா அவன் சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, he is eating an orange அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம ஒரு சென்டென்ஸ், நம்ம அங்க அந்த விஷயம் என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டென்சஸ் வந்து கண்டிப்பா தரவா தெரிஞ்சிருக்கணும். அந்த செயல் நடைபெற்று முடிஞ்சிருச்சா, இல்ல நடைபெற்று கொண்டிருக்கிறதா, இல்ல இனிமேல் நடக்க போதா, அதே மாதிரி அதோட எல்லா குணாதிசயம், அந்த டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டா நமக்கு தெரிஞ்சாதான் இந்த டென்சஸை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. The past continuous is used to denote an action going on at some time in the past. அதாவது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். The light went out while I was reading. அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், நேத்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. சோ நேத்து நடந்த விஷயம் தான், ஆனா அப்ப நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன விஷயம் நடந்துச்சுன்னா கரண்ட் போயிடுச்சு. சோ அதை நான் அவளுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் பாருங்க. The light went out while I was reading. So was reading. பாருங்க, இது இறந்த காலத்துக்கான அந்த verb வந்து இறந்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. ஐஎன்ஜி இருக்கு இல்லையா, அப்போ கண்டினியூஸ் டென்ஸ். சோ அந்த வாச பார்த்த உடனே நீங்க சொல்லலாம் இட் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ்னு. அதே மாதிரி ரீட் பக்கத்துல ஐஎன்ஜி பார்த்தாவே இட் இஸ் அ கண்டினியூஸ் இல்லையா. சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ நம்ம அந்த அப்பியரன்ஸ் வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த வேர்டை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணதான் இது வந்து என்ன டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் பிளேயிங் இருக்கு, ஆர்னாவே பிரசன்ட் கண்டினியூஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சாதான் நம்ம பேசும்போது கரெக்டா அந்த வார்த்தைகளை நம்ம போட முடியும். அதனால கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டென்ஸ் நம்ம அந்த செயல் என்ன செயல் தொடர்ந்து நடைபெற்றிருந்தா அது கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அது பாஸ்ட்ல நடந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட்ல நடைபெற்றுச்சுன்னா அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சு, இல்ல இனிமேட்டு நடக்க போகுது, இப்ப நாளைக்கு நடக்க போகுது அந்த விஷயம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சு அதை நம்ம செய்யலாம். Another example, we were listening to the radio all evening. அப்போ நேற்று ஈவினிங் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் ஈவினிங் நாங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு இருந்தோம். அப்போ ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். சோ வேர் லிசனிங் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ரேடியோ கேட்டுக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, நான் நேற்று ஃபுல்லா ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன். சோ அது நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி, அதனால வேர் லிசனிங் அப்படின்ற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. The future continuous represents an action as going on at some time of the future. So ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டைம் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சி, அந்த சமயத்துல நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா பயன்படுத்துறோம். எக்ஸாம்பிள், I shall be reading the paper then. நாளைக்கு நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு கேட்கும்போது நான் நேற்றுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் பேப்பர் படித்து கொண்டிருப்பேன். சோ பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பேன், பேப்பர் படிச்சு முடிச்சிருக்க மாட்டேன். சோ பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்பதான் shall be reading. so will be reading அப்படின்னு. இங்க பாருங்க, shall நம்ம ஆல்ரெடி தெரியும், shall வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம். கண்டினியூஸா அந்த விஷயம் நடக்கும்போது ஐஎன்ஜி போடுவோம். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் shall be reading, அந்த பீன்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். இல்லைன்னா will be reading அப்படின்னு பயன்படுத்தலாம். Another example, when I get home my children will be playing. இங்க பாருங்க, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, will be playing. இப்போ சொல்றோம், இப்போ ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க பேரண்ட்ஸ், இன்னைக்கு சாயங்காலம் உங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு சாயங்காலம் எங்க பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ சாயங்காலம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதை பத்தி அவங்க பேசுறாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா will be playing அப்படின்னு சொல்றாங்க. சோ will beனாவே அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், பிளேயிங் ஐஎன்ஜியோட வந்துச்சுன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ்.
This tense is also used for future events that are planned. I'll be staying here till Sunday. இப்போ நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த சமயத்துல எவ்வளவு நாள் தங்கியிருப்பீங்கன்னு சொல்லும்போது நான் சண்டே வரைக்கும் தங்கியிருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்தலாம். வில் பி. ஸோ பாருங்க, எல் போட்டுக்கலாம், ஐ பக்கத்துல ஒரு மேல அப்போஸ்ட்ரோபி போட்டு ஒரு 2 எல் போட்டுக்காங்களே, ஆனா வில்னு அர்த்தம், வில்லோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ வில் பி ஸ்டேயிங். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். He will be meeting us next week. இங்க கூட பாருங்க will be meeting. ஸோ அடுத்த வாரம் சந்திப்பார் நம்மள சொல்லும்போது will be meeting. இதுவும் வந்து future continuous tense. Question number 7. The present perfect tense is used to. Present perfect tense எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கலாம். To indicate completed activities in the immediate past. ஒரு செயல் அப்பதான் முடிஞ்சிருக்கும், அந்த விஷயத்த நாம present perfect tenseல சொன்னா கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். He has just gone out. இப்போ ஒரு நண்பரை பார்க்க வராரு, அவரு என்கிட்ட சந்திச்சு இப்பதான் அவர் வெளியே போறாரு. அப்போ எங்க அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? he has just gone out. ஸோ அவர் வெளியே போயிட்டாருன்னா he went அப்படின்னு சொல்றதை விட அப்பதான் வெளியே போயிருக்காரு, அவர் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகல, அந்த சமயத்துல நம்ம வந்து பெர்ஃபெக்டா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா பயன்படுத்தலாம். he has just gone out. இப்பதான் அவர் வெளியே போனாரு அப்படின்னு அதை தெரிவிக்கிற வகையில. ஸோ அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த செயல் வந்து ஜஸ்ட் he went outன்னு சொன்னா அவர் வெளியே போயிருக்காருன்னு ஆயிடும். அவர் எப்ப வெளியே போனார்னா இட்ஸ் a long time ago. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு, வந்தாரு, ஒரு மத்தியான சமயத்துல வெளியே போயிட்டாரு அப்படின்னு. இப்பதான் போயிருக்காருன்னு சொல்லும் போது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துறது நல்லது. டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஈவெண்ட், நடந்து முடிஞ்சு போன ஈவெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்காக அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். கோபி ஹாஸ் ஈட்டன் ஆல் த பிஸ்கெட். இங்க பாருங்க, இந்த ஹேஸ் இந்த வார்த்தையை பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம் பிரசன்ட் டென்ஸ் தான் வரும், ஹேஸ். அதே மாதிரி ஈட்டன், ஈட்டன் வந்து ஈட் இருக்கு இல்லையா, ஈட் வந்து ஒரு வேர்பு. அந்த ஈட் அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம், அந்த தேர்ட் ஃபார்ம் ஈட், ஏட், ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஃபார்ம், அந்த தேர்ட் ஃபார்ம் அதாவது V3 சொல்லலாம். ஸோ V3 அந்த வார்த்தை பார்த்தாவே இது பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹேஸ் ஈட்டன். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், இதில் கூட பாருங்க ஹாவ் ஃபினிஷ்ட்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை அந்த ஹாவ், ஹேஸ், ஹேடு இது மாதிரி வார்த்தை பார்க்கும் போது இதெல்லாம் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைங்க. ஸோ ஐ ஹாவ் ஃபினிஷ்டு, அதாவது வெறும் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா தனியா வராது. பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அந்த ஹாவ் கூட வரக்கூடிய வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், V3 ஃபார்ம்ல இருக்கணும். அது மாதிரி இங்க பாருங்க ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹாவ் ஃபினிஷ்டு, ஹாவ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வச்சுக்கலாம், அது ஃபினிஷ்டு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ PPT, நான் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். PPTனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். Question number 8. The past perfect tense describes an action completed before a certain moment in the past. அதே மாதிரி ஒரு இறந்த காலத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பத்தி நம்ம பேசுறதுக்காக எதை பயன்படுத்துவோம்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். I had met him in New Delhi in 1970. certain moment, குறிப்பிட்ட நேரத்துல இறந்த காலத்துல நடக்கக்கூடிய இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசும்போது நாம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், ஐ ஹேட் மெட் ஹிம் இன் நியூ டெல்லி இன் 1917. 1970 இருக்கும்போது 1970வது வருஷம் நான் நியூ டெல்லியில அவரை சந்திச்சேன். சோ நம்ம வந்து என்ன பண்றோம், சர்டன் மூமெண்ட் கரெக்டா சொல்றோம், இந்த சமயத்துல நான் அவரை சந்திச்சேன். அது வந்து இறந்த காலம் நடந்த நிகழ்ச்சி இல்லையா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ அது வந்து இறந்த காலம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ கரெக்டா இந்த சமயத்துல நான் அவரை சந்திச்சேன் அப்படின்னு அந்த பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதுனா கரெக்டா இருக்கும். சோ என்ன பாருங்க, ஐ ஹேட் மெட் ஹிம், அதுல பாருங்க ஹேட் மெட் இந்த வார்த்தை தான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன சொல்லிருக்கேன், ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. மெட், மெட் வந்து மீட்னு சொல்றேன் இல்லையா, அந்த மீட்டோட தேர்ட் ஃபார்ம் மீட், மெட், மெட் அது போல. So V3. Question number 9. The future perfect is used to indicate the completion of an action by a certain future time. இதுவும் அதே போலதான், அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. டு கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்ஷன், அந்த வேலை அன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்ற சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, ஐ ஷால் ஹாவ் ரிட்டன் மை எக்ஸசைஸ் பை திஸ் டைம். இப்ப டைம் என்னன்னா மணி வந்து 1 மணி அப்படின்னு சொல்றோம். நாளைக்கு 1 மணிக்குள்ள நான் என் தேர்வை முடிச்சுட்டு இருப்பேன், என் எக்ஸாம் நான் பினிஷ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா நாளைக்கு நேரத்துக்கு நான் அந்த ஊர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு சர்டன் டைம்ல வந்து நீங்க எங்க இருப்பீங்க அதை நீங்க சுட்டி காட்ட ஆசைப்படுறீங்கன்னா அந்த சமயத்துல நீங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதை பயன்படுத்தும் போது அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கரெக்டா ஃப்ரேம் ஆயிடும். என்ன பாருங்க, ஷால் ஹாவ் ரிட்டன், இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான வேர்டு.
Before you go to see him, he will have left this place. நீங்க அவனை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்றாங்க. அங்க will have left அதுதான் வந்து future perfect tense. Question number 10. The present perfect continuous is used for an action which began at some point at some time in the future and it's still continuing. Some time குறிப்பிட்ட நேரத்துல past tense அதாவது இறந்த காலத்துல நடந்து அது கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்க அந்த சில விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது நாம present perfect continuous tenseல நம்ம எழுதலாம். They have been playing since 2 o'clock. அவங்க 2 மணிலிருந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ 2 மணினா 2 மணி முடிஞ்சு போச்சு. இப்ப மணி வந்து 5 மணி வச்சுங்க. அப்போ வந்து 2 மணின்னு சொல்லும்போது வந்து இறந்த காலம். சோ இறந்த காலம் தான். ஆனா அப்பத்துல இருந்து அவங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது have been playing அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். சோ இதுதான் வந்து present perfect continuous tense. பாருங்க continuous tenseக்கு ing இருக்கு. அதே மாதிரி perfect tenseக்கு have been அப்படின்னு வார்த்தை இருக்குது. have been. He has been sleeping for 5 hours. பாருங்க 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் தூங்க ஆரம்பிச்சு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் படுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். அது ஒரு இப்ப மணி வந்து 6. அப்ப அவர் எப்ப தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு? அவர் 2 மணி தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. சோ 2 மணி என்பது ஒரு இறந்த காலம் இல்லையா? சோ இறந்த காலத்துல இருந்து அந்த விஷயம் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்குது. அவர் இன்னும் தூங்கிட்டே இருக்காரு, இன்னும் எழுந்துக்கல அவரு. ஆனா அந்த வேலை எப்ப ஆரம்பிச்சிச்சு? பாஸ்ட் டென்ஸ். ஒரு 5 hours முன்னாடி அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு இல்ல, தூங்குற வேலை. அப்போ has been playing. சோ இதை நம்ம பெர்ஃபெக்ட்டா எப்படி சொல்லலாம் சொல்லுவோம். இதை நம்ம சரியா present perfect continuous tenseல எழுதிடலாம்.